ஆதியாகமம் 4:26 சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த தேவகுமாரர் யார்? மனுஷகுமாரத்திகள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் வந்து ஏதேனை விட்டு வெளியில தள்ளினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 பிள்ளைங்கள் பிறக்குறாங்க. காயின் ஒண்ணு, ஆபேல் ஒண்ணு. இதுல காயின் பொல்லாங்கின் மகன். ஆபேல் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு மகனா தான் வளர்ந்தாங்க. ஏன்னா அதனாலதான் அவங்களுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தாரு. அதுக்கப்புறம் காயின் வந்து ஆபேல கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆஹ் ஆபேலுக்கு பதிலா எனக்கு தேவன் வந்து ஒரு குழந்தை கொடுத்தாரு, குமாரனை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த குமாரனுக்கு சேத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இந்த சேத் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளை. இந்த சேத்துக்கு அப்புறம் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 4:26 இந்த சேத்துல இருந்து பிறக்கிற பிள்ளைங்க பாருங்க, இவங்க தான் தேவனை வந்து தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா காயினுடைய வம்ச வரலாறு போட்டிருப்பாங்க. இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா காயின மாதிரி தான் கொலை பண்றாங்க, இந்த மாதிரி காரியங்கள். அதுவே சேத்துல இருந்து பார்க்கும்போது ஆண்டவர் அழகா சொல்றாரு, தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இங்கிருந்து அவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கலாம், அல்லது தேவனை வந்து ஆராதிக்க ஆரம்பித்திருக்கலாம், தேவனுக்காக வாழ்றதுக்கு ஆரம்பித்திருக்கலாம், தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இங்கிருந்து ஒரு சில கூட்டம் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களா இங்க ஒரு கூட்டம் வந்து எழும்புறாங்க. அதுவே காயினுடைய சந்ததியை